ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண் என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், முதலமைச்சரினுடைய இந்த கடிதம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலால் நடைபெறக்கூடிய நிலையில திமுகவின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஒரு கடிதத்தை அவருடைய தொண்டருக்கு எழுதியிருக்கிறார். அதுல பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் காலத்திலும் அவர் இருவருக்கும் திமுக கழகம் எத்தனையோ இடைத்தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. தற்போது நடைபெறக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் என்பது எதிர்பாராத வகையிலும் மனதில் பெரும் சுமையுடன் எதிர்கொள்ள வேண்டிய களமாக அமைந்துவிட்டது. அதன் காரணமாக தற்பொழுது ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக சார்பில் நம்மளுடைய வேட்பாளரை போட்டியிடுவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் திமுக அரசு சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த நலத்திட்டங்களை பல்வேறு நலத்திட்டங்களை இந்த கடிதத்தில் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். குறிப்பா அந்த திமுக அரசின் மீது தமிழ்நாடு மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் கழக வேட்பாளருக்கு வழங்கும் மகத்தான ஆதரவு. இந்த அரசு மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையையும் ஆதரவையும் எப்படியாவது சிதைக்க வேண்டும் என்று நாளொரு மேனியும் பல்வேறு பொய்களையும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பரப்பினாலும் அவை மக்கள் மனதில் ஏற்படுவதில்லை. பொழுது சாய்வதற்கு எதிர்க்கட்சிகளின் பொய்களும் அவதூறுகளும் பொடிப்பொடியாகி விடுகின்றன. கழக வேட்பாளரை எதிர்க்க முடியாமலும் பொதுமக்களை சந்திப்பதற்கு வலிமை இல்லாமலும் அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் வழக்கம் போல அவதூறான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளன. திமுகவை நேரடியாக எதிர்க்கும் துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுகமாக யுத்தம் நடத்தி பார்க்கின்றன. தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபடுகின்ற கழக அரசையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசையும் தமிழ்நாடு மக்கள் சரியாக அடையாளம் கொண்டு வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக நம்மை வழிநடத்தும் தலைவரும் நம் தலைவருக்கெல்லாம் தலைவரான பகுத்தறிவு பகலவன் பெரியார் பிறந்த மண்ணில் நடைபெறும் இடைத்தேர்தலில் நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண் நம்முடைய தொடர் வெற்றியாக அமையட்டும் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு அதாவது வெல்வம் 200 படைப்பும் வரலாறு என்பதற்கிணங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை அவருடைய தொண்டர்களுக்கு தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.